நாட்டுக்கு சேவையாற்ற தமது வாழ்க்கையை சாவர்கர் அர்ப்பணித்ததாக பிரதமர் மோடி கருத்து. சுதந்திர போராட்ட வீரரான சாவர்கரின் பிறந்த நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாகவும் வலைப்பதிவு. ராஜ்கோட் கேளிக்கை பூங்கா தீ விபத்தில் முக்கிய குற்றவாளி ராஜஸ்தானில் வைத்து கைது. தீ விபத்து ஏற்பட்ட பிறகு தப்பி சென்ற தவால் தக்கர் உறவினர் வீட்டில் பதுங்கி இருந்ததாக தகவல். புதுக்கோட்டையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் வீட்டில் 80 பவுன் தங்க நகை கொள்ளை. மோப்ப நாயுடன் காவல்துறையினர் தீவிர சோதனை. வாலஜாபாத் அருகே தனியாக வசித்து வந்த மூதாட்டியின் கழுத்தை அறுத்து அவர் அணிந்திருந்த 10 சவரன் நகை கொள்ளை. சம்பவ இடத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு மர்ம நபரை தேடி வருகின்றனர். மஞ்சூரிலிருந்து கெத்தை மலைப்பாதை வழியாக சென்ற அரசு பேருந்தை வழிமறித்து நின்ற காட்டு யானைகள். இதை பார்த்த அரசு பேருந்து ஓட்டுநர் சிறிது நேரம் பேருந்து யானைகளுக்கு இடையூறு செய்யாமல் நிறுத்தி வைத்த காட்சி சமூக வலைதளத்தில் வைரல். குமரியில் தொடரும் மழையால் அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்வு. தாமிரபரணி ஆற்றில் கரை புரண்டு ஓடும் தண்ணீரால் 10வது நாளாக குழித்துறை தரைப்பாலத்தில் நீடிக்கும் போக்குவரத்து தடை. மாடம்பாக்கத்தில் ஆதித்யா நகர் சந்திப்பில் 2 இருசக்கர வாகனங்கள் மோதி விபத்து. விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. பொன்னமராவதி அருகே காப்புதுப்பட்டியில் குரவழி காட்டு ஐயனார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி. 750 காளைகளும் 250 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.